இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையான பகுதிகளை இன்றைய தினத்தில் 14வது தியான செய்தியாக இயேசுவின் நாமத்தில் தியானிக்க இருக்கிறோம். மனவிருப்பம் உள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நோட்டிபிகேஷன் யாருக்காவது கிடைத்திருந்தால் அவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருப்பவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரையான வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது. இதோ வருகிறது. தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளின் விடியற் காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது. மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். என் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த இறைவார்த்தைகளின் வழியாக ஒரு சிறு தியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். ஜெபம். கிருபையாக எங்கள் வாழ்நாளினூடாக இந்த நாளையும் கூட்டி தந்திருக்கிற அன்பு நிறைந்த கடவுளே, இந்த பரிசுத்த நாளில் உம்முடைய கிருபையின் ஈவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிக கடினமான வாழ்வியல் போராட்டங்களும் சூழ்நிலை மாற்றங்களும் உக்கிர கோபத்தின் தண்டனை தீர்ப்புகளும் எங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உம்முடைய இறைவார்த்தைகளின் வழியாக உம்முடைய கோபக்கனல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைத்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அவைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எச்சரிப்பின் சத்தங்களாய் நாங்கள் அவைகளை தியானிக்க விரும்புகிறோம். தூய ஆவியானவர் இந்த இறைவார்த்தைகளின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற வார்த்தைகளை நம்முடைய ஞானத்தின் ஒளியினால், கிறிஸ்தேசுவின் முகத்தில் இருக்கிற உம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியினால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக உமது சமூகத்தில் வந்தார்கள். பேசுகிற அடிமையை மறைத்து உம்முடைய ஆற்றல் மிக்க வார்த்தைகள் கேட்கிற உள்ளங்களிலே தெளிவு பிறக்கத்தக்கதாக அவரவர் தங்கள் பாவ அக்கிரமங்களை உணர்ந்து அவைகளை விட்டு விலகி மனந்துருமி உமது சமூகத்தில் கடந்து வரத்தக்கதாக வந்து கொண்டிருக்கிற வரப்போகிற மாபெரும் அக்கிரமத்தின் முடிவுக்கான தண்டனை தீர்ப்புக்கு விலகி தப்பித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் வழிகாட்டும்படியாக உமது சமூகத்தில் வந்தார்.
நல்ல உணர்த்துதலை கட்டளையிடும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் செய்தியும் கூட ஒரு வகையில் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக வரப்போகிற பல்வேறு காலகட்டங்களிலே வந்ததும் இன்னும் வரப்போகிறதுமான மகா பேரழிவை குறித்த ஒரு எச்சரிப்பின் செய்தியுமாக இருக்கிறது. இவைகளை குறித்து நீங்கள் பல்வேறு நிலைகளிலே எண்ணம் கொள்ளக்கூடும். தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை எடுத்தால் இதே செய்திகள் தானே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது அன்று இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டதல்லவா, அல்லது பிற தேசத்து ஜனங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்லவா? எப்படி பூமியின் மக்களினங்களுக்கெல்லாம் இது ஏற்புடையதாக இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு பெருத்த சந்தேகம் மனதில் தோன்றக்கூடும். இதற்கு பதிலுரைக்க வேண்டும் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைக்கப்பட்ட சில வசனங்கள் இருக்கின்றன. வானத்திலிருந்து மழை பொழிந்து பூமியின் மண்ணிலே விதைக்கிறவனுக்கு விதையையும் அறுக்கிறவனுக்கு அதன் கூலியையும் கொடுத்து திரும்ப அந்த வார்த்தைகள், அந்த மழை நீரானது காலகாலங்களிலே திரும்ப திரும்ப பொழிகிறது போல வானத்திலிருந்து கார் மேகங்களாய் மாறி பூமியிலே பொழிகிற மழை நீரானது ஆறுகள் கால்வாய்கள் வழியாக ஓடி சமுத்திரத்திலே நீர்நிலைகள் சமுத்திரங்களிலே சேர்ந்து இங்கிருந்து திரும்பவும் ஆவியாகி வானத்திற்கு சென்று வான மண்டலங்களிலே தேவனுடைய வானத்தின் மேலறைகளிலே அது கார்மேக தண்ணீர்களாக மாறி திரும்பவும் அது பூமிக்கு வருகிறது மழையாக. அது காலாகாலங்களிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வருடத்திலே ஒரு நாள் மழை பெய்து சென்று விட்டு முடிந்து போகிறதில்லை. பல்வேறு காலநிலை மாற்றங்களிலே, பல்வேறு காலங்களிலே சூழ்நிலை மாற்றங்களால் வளிமண்டல, அதாவது வானமண்டலத்தில் இருக்கிற காற்று மண்டலத்தின் சுழற்சியினால், அதிலும் 2 வகை, கீழடுக்கு சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி, அவைகளினால் கடல் நீர்மட்டத்தில் ஏற்படுகிற மாற்றங்களினால் கடல் அடி நீரோட்டங்கள் மாறி மாறி வருகிறதினால், வெப்ப சலனத்தினால் பல்வேறு காலகட்டங்களிலே திரும்ப திரும்ப மாறி மாறி மழை வந்து கொண்டிருக்கிறது. இது எதற்காக? பூமியிலே நிலத்தை பண்படுத்தி உழுது பண்படுத்தி நல்ல விதைகளை விதைத்து மரம் செடி கொடிகளை நட்டு அதன் பலனை புசிக்கிறவனுக்கு அதை விளைவிக்கும்படியாக பயிர்களை விளைவிப்பதற்காகவும் நிலத்தை உழுது பண்படுத்துவதற்காகவும் விதைகளை விதைப்பதற்காகவும் அவைகள் வளர்ந்து பலன் கொடுக்கிற போது அவைகளை அறுவடை செய்வதற்காகவும் இது சுழற்சியாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோலவே தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு பூமியின் ஜனங்கள் மத்தியில் நடுவில் வருவிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளும் வெவ்வேறு காலகட்டங்களிலே தலைமுறைகளாக அவை தொடர்ந்தேர்ச்சியாக பூமியின் ஜனங்கள் மத்தியிலே திரும்ப 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 நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தை படித்தால் முன் நடந்ததே இப்பொழுது நடக்கிறது, இப்பொழுது நடப்பதே இனியும் நடக்கப் போகிறது. எல்லாம் திட்டமிடப்பட்டது. தேவன் எல்லாவற்றையும் அதனதின் காலங்களிலே செவ்வையாய் நேர்த்தியாய் திட்டமிட்டு திட்டம் பண்ணி இருக்கிறார். அதன் காலங்களிலே அவருடைய செயல் திட்டங்களின்படி எல்லாம் தொடர்ந்து
வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் நேற்று நடந்தது இன்று நடக்காது நடைபெறாது என்றல்ல. நேற்று நடந்தது இன்றும் திரும்பவும் நடக்கலாம். அது நேற்று ஒரு இடத்திலே நடந்தது, இன்று வேறு ஒரு இடத்திலே நடக்கலாம். இதுதான் வேதத்தின் சாராம்சம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் இஸ்ராயேல் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கும், இஸ்ராயேல் தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு அசீரியாவிலும் நினிவேயிலும் பாபிலோனிலும் சிறை இருக்கிறவர்களும், இவ்விடங்களிலே தங்கி தரிக்காமல் சிறைப்பட்டு போன இடங்களிலிருந்து, சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போய் சகல தேசங்களிலும் சகல ஜாதி ஜனங்களின் நடுவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் இருக்கிற அனைத்து இடங்களிலும் இந்த சம்பவங்கள் மாறி மாறி தொடர்ந்து இந்த ஜனங்கள் சீர்படுத்தப்படுகின்ற வரையிலும், ஜனங்கள் தங்கள் புத்தி தெளிந்து தங்கள் சீர்கேடுகளை விட்டு விலகி மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுருவாக்கம் பெறும் வரையிலும் இந்த தண்டனை தீர்ப்புகளும் நியாய விசாரிப்புகளும் இந்த பேரழிவுகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அது இவ்விடத்தில் இன்று நடந்தால் நாளைக்கு இன்னொரு இடத்தில். ஆனால் இதுவரை அப்படி நடந்து வந்தது. இனி வரப்போகிற நாட்களில் பூமி முழுவதும், முழு பூமியிலும் சகல தேசங்களிலும் சகல ஜாதிகளினூடாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை மக்கள் அனைவரிடத்திலும் அது ஒரே நேரத்திலே சம்பவிக்கும். அவைகளை குறித்து தான் சொல்லுகிறார். இவைகளுக்கு கால வித்தியாசங்கள் உண்டு, நேர வித்தியாசங்கள் உண்டு, இட வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் வரப்போகிற மாபெரும் பேரழிவு 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது போல கடற்கரை தேசங்கள் அனைத்திற்கும் ஒரே நாளிலே ஒரே நேரத்திலே வந்தது. அதுபோல உலகத்தின் முடிவு, அக்கிரமத்தின் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அக்கிரமங்களுக்கான முடிவு ஒரே நாளிலே ஒரே நேரத்திலே பூமியிலே சகல தேசங்களிலும் வரும் என்பதுதான் வேதத்தின் ரகசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மன விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் கேட்டால் போதும், இவைகளெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ என்ன எங்களுக்கு சொல்றது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் போயிடலாம். ஏன்னா நீங்க பார்க்கறதுனால எனக்கு ஒன்றுமாக போவதில்லை. எங்களுடைய ஆதங்கம் வேறொன்றும் இல்லை. இவைகளை கேட்கிறதினால் தங்கள் பாவ குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்புகிறவர்கள் யாராகிலும் இருந்தால் அவர்கள் நிமித்தம் பரலோகம் மகிழ்ந்து கம்பீரிக்குமே. ஒரு ஜீவாத்மா மீட்டு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வழிகாட்டப்படுகிறதே என்பதுதான். மற்றபடி உங்களை கவர்ந்தெழுத்து பேசி நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை வாங்கி நான் ஒன்றும் கோபுரம் கட்டுவதோ உலக கோடீஸ்வரனாகுவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. ஆகவே மன விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் கேட்டால் போதுமானது. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான ஏராளமான தீங்கு வருகிறது. இதோ தீங்கு வருகிறது, இதோ ஏராளமான ஏகமான என்றால் ஏராளமான தீங்கு வருகிறது என்று சொல்லுகிறார். தீங்குன்னா அழிவு வருகிறது, ஆபத்து வருகிறது, சாவு வருகிறது, சங்காரம் வருகிறது, பேரழிவுகள் வருகிறது. உடைமைகள் மட்டுமல்ல, வீடுகள், உடைமைகள், கட்டிடங்கள், சொத்துக்கள், பணம் மட்டுமல்ல, உயிர் சேதமும் வருகிறது என்று சொல்லுகிறார். முடிவு 6வது வசனம், முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாயிருக்கிறது, இதோ அது வருகிறது. எதற்கு முடிவு வருகிறது? இந்த உலகத்தில் வாழுகின்ற மனித இனம் நடப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அக்கிரமங்களுக்கும், அருவருப்புகளுக்கும், முறைகேடான பாலியல் உறவுகளுக்கும், கொலை கொள்ளைகள் முதலானவைகளினால் பூமியிலே இவர்கள் சிந்தின இரத்தத்திற்கும், இவர்களுடைய இரத்த பழிகளுக்கும்
உரிய நியாய விசாரிப்பின் தண்டனை தீர்ப்பு வருகிறது. இதோ முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. அது உண்மையில் நோக்கமாயிருக்கிறது. இதோ அது வருகிறது. அக்கிரமத்திற்கு அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தின் அளவை அவரவருக்கு இவன் இந்த மட்டும் அக்கிரமம் செய்யலாம், இந்த மட்டும் அருவருப்பான முறைகேடான பாவங்களை அக்கிரமங்களாய் செய்து அநியாயமாய் இரத்தம் சிந்தி இரத்தப்பழிக்கு ஆளாகலாம் என்று அவரவருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அக்கிரமத்தின் அளவு முடியும் வரை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அனுமதிக்கப்பட்டு விட்டது. இவைகளுக்கு தப்பி பிழைக்கிறவர்கள், ஐயோ நான் செய்ய போகிறது அநியாயம், அக்கிரமம், முறைகேடு, அருவருப்பான பாவம், கொலை, கொள்ளை, திருட்டு, பிறனுடைய பிரத்தியானுடைய இரத்த பழிக்கு ஆளாகிறேன் என்று எண்ணி தன் தவறுகளை விட்டு விலகுகிறவனும் ரட்சிக்கப்படுவான். இல்லை, இது எனக்கு அனுமதிக்கப்பட்டது தானே. இந்த உலகத்தில் என்னை பார்க்கிலும் ரொம்ப கேவலமாக வாழுகிறவர்கள், தினம் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறவர்கள், தினம் கொள்ளையடிக்கிறவர்கள், தினமும் பிறர் பொருளை திருடுகிறவர்கள், பிறரை கூலிக்கு கொலை செய்கிறவர்கள் எல்லாம் எந்த தண்டனையும் இல்லாமல் வாழுகிறார்களே. ஏன் நான் சிறு சிறு தவறுகள் தானே செய்கிறேன், இவைகளை நான் செய்யக்கூடாதா? எனக்கும் இவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட்டது தானே. எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எல்லாம் தகுதியானது அல்ல. அது நன்மை எது, தீமை எது, இதை செய்வதனால் நன்மை விளையுமா, இல்லை அதை செய்வதனால் தீமை விளையுமா என்று சிந்தித்து இது எனக்கு தகுதியானது அல்ல என்று எண்ணி அதை விட்டு விலகுகிறவனே புத்திமான். அவைகளை விட்டு விலகி நேர்மையாய் நீதியாய் நன்மை செய்கிறவனாய், முடிந்தவரை நன்மை செய்கிறவனாய், பிறருக்கும் தனக்கும் தீங்கிழைக்காதவனாய் வாழுகிறவனே நீதிமான். அருமையானவர்களே, அப்படி விரும்புகிறவர்கள் இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். தேசத்தில் குடியிருக்கிறவளே, குடியிருக்கிறவனே, எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேசத்தில் குடியிருக்கிறவனே, இது முதலாவது சொல்லப்பட்டது இஸ்ராயேல் தேசத்திற்கு. அதான் தேசத்தில் குடியிருக்கிறவனே. இப்பொழுது சொல்லப்படுகிறது பூமி எங்கும் சிதறி இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களே, பூமியின் சகல தேசங்களிலும் குடியிருக்கிறவர்களே, உங்களுக்கு தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளின் விடியற் காலம் போக்கிறது, அந்நாளின் விடியற் காலம் வருகிறது. அந்நாள், அந்நாள் அல்லது அந்நாள் அல்ல, அந்நாள், அந்த நாள், அந்த நாள் வருகிறது. அந்த நாளின் விடியற் காலம் வருகிறது. எந்த நாள்? அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாள், கர்த்தருடைய உக்கிர கோபத்தின் தண்டனை தீர்ப்பின் நாள், அது கர்த்தருடைய மகா சங்காரத்தின் நாள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் இருக்கிறது. இதை சற்று குறிப்பாக சுட்டிக்காட்டுவதற்காக செப்பனியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை படிக்கிறேன், கேளுங்கள். செப்பனியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய 2 வசனங்களை படிக்கிறேன். அந்நாளிலே என்பது எந்த நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பெரிய நாள் வருகிறது, சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது, நமக்கு மிக அருகில் சமீபமாய் வந்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அழுவான், மனங்கசந்து அலறுவான். யார்? அவனை எவராலும் நெருங்க முடியாத மிகுந்த பலவான் பராக்கிரமசாலி முதலாய் அந்த கர்த்தருடைய நாள் என்கிற அந்த மகா சங்காரத்தின் நாளிற்கு மனங்கசந்து அலறுவான், அவனால் தாங்க முடியாது. 15ஆம் வசனம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். எந்த உக்கிரத்தின் நாள்? கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாள். உக்கிரம், உக்கிர கோபம், கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாள். இந்த கடுங்கோபத்தின் நாள் என்கிற வார்த்தைகளை நீங்கள் ஏசாயா 2ஆம் அதிகாரத்திலும் ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலும்
ஏசாயா 24ஆம் அதிகாரத்திலும் படிக்கலாம். அருமையானவர்களே, அது அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அதாவது கர்த்தருடைய மகா கடும் கோபத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது இக்கட்டுகளும் மகா தண்டனை தீர்ப்புகளும் இருளும் பால்கடிப்பும் நிறைந்த நாள். இக்கட்டும் இடுக்கமுமான நாள். இக்கட்டுகள் நிறைந்ததும் வழி நெருக்கமானதும் வழி அற்றுப்போனதுமான நாளாய் இருக்கும். நடக்கிற தெரிந்த வழிகள் எல்லாம் சீர்குலைந்து போயிருக்கும். எந்த பாதைகளும் சபையாக இராது. நடைபாதைகளாக இருக்கலாம், பெருஞ்சாலைகளாக இருக்கலாம், விமான போக்குவரத்திற்கான வழிகளாக இருக்கலாம், ரயில் தண்டவாளங்களாக இருக்கலாம், சாலை போக்குவரத்திற்கான இடங்களாக இருக்கலாம், கடல் போக்குவரத்திற்கான வழிகளாக இருக்கலாம், மனிதர் நடக்கிற நடைபாதை வழிகளாக இருக்கலாம், வீட்டிற்கு செல்லும் வழியாக இருக்கலாம், பட்டணத்திற்கு செல்லும் வழியாக இருக்கலாம், கிராமத்திற்கு செல்லும் வழியாக இருக்கலாம். எல்லா வழிகளும் சீர்குலைந்து போயிருக்கும். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பால்கடிப்புமான நாள். அது மகா அழிவை கொண்டு வருகிறதான நாள். எல்லோரும் மார்பலடித்து அழுகிறதான நாள். பால்கடிப்புகள், அழிவுகள், பேரழிவுகளை உண்டாக்குகிறதான நாள். மனிதரை, உயிர்களை பழிவாங்குகிறதானாக இருக்கும். எண்ணிலடங்காத ஜனக்கூட்டத்தை உயிரோடு விழுங்கிக் கொள்ளுகிற நாளாக இருக்கும். அது அழிவும் பால்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். இருள், அந்தகாரம். இருளும் அந்தகாரமும் என்ன வேறுபாடு? இருளிலே, சாதாரண இருளிலே நடந்து போகிற போது அருகில் வருகிற ஆளை பார்க்க முடியும், இல்லையா? ஆனா சாதாரண இரவிலே நடந்து போனால் தூரத்திலே அல்லது அருகிலே வருகிறவர்களை சற்று உற்று கவனித்து பார்க்க முடியும். நிழலாட்டமாய் கூட யாரோ வருகிறார்கள் என்ற தடயம் தெரியும். ஆனால் அந்தகாரம், காரிருள், பக்கத்தில் இருக்கிறவனே தெரியாது. நிற்கிற இடத்துக்கு அடுத்த அடி கால், நிற்கிற இடத்தில் இருந்து அடுத்த காலடியை எடுத்து வைத்தால் நீ படு பாதாளத்தில் விழுவாயோ அல்லது உயர்ந்த மேட்டில் ஏறப்போகிறாயோ என்பது தெரியாது. முள்ளும் குறுக்குமான பக்க வழிகளாக இருக்கிறதா, நீ நிற்கிற இடத்திலிருந்து அசைய முடியுமா என்று உனக்கே தெரியாத காரிருள் நிறைந்ததாக இருக்கும். அந்தகாரம் நிறைந்த நாளாக இருக்கும். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது மப்பும் நல்ல மழை காலங்களில் திடீரென்று பெருமழை வருகிற போது மானம் மப்பும் மந்தாரமுமாய் இருக்கும். மப்பும் மந்தாரமுமாய் இருக்கும் போது மழை வரும் என்று சொல்லுகிறோம். பல வேளைகளிலே மப்பும் மந்தாரமும் பேர் இறைச்சலின் காற்றோடு வருகிற அந்த மப்பும் மந்தாரமுமான நாள், அந்த நாள் மழையை பெய்யாமல் ஏமாற்றி விட்டு போய்விடும். ஆனால் சில நாள் மப்பும் மந்தாரமும் வானத்தில் இருக்காது. சூரியன் நன்றாக பிரகாசித்து, சூரியனுடைய ஒளி நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற வெப்பம் மிகுந்த நேரங்களிலே திடீரென்று பெருமழை, பெய்மழை பெய்துவிடும். மழை பெய்து முடிகின்ற போது மப்பும் மந்தாரமுமாக இருக்கும். இது போன்ற நாட்களாக இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நாள் அது? அந்த நாள் உக்கிரத்தின் நாள், கடும் கோபத்தின் நாள். அந்த நாள் இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அந்த நாள் அழிவும் பால்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது மகா சங்காரத்தின் நாள். அது கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாள். அது கர்த்தருடைய நாள். அந்நாளின் விடியற்காலம் வருகிறது. இவைகள் அனைத்தும் உட்படுத்திய ஒரு நாள் வருகிறது. அந்த நாளின் விடியற்காலம் வருகிறது. காலம் வருகிறது. அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது. காலம் என்பது பல அர்த்தம். ஒரு மணி நேரத்தையும் கால அவகாசம் என்று சொல்லலாம். ஒரு நாளையும் கால அவகாசம் என்று சொல்லலாம். ஒரு மாதத்தையும் கால அவகாசம் என்று சொல்லலாம். ஒரு வருடத்தையும் காலம் என்று சொல்லலாம். வேதம் பல்வேறு இடங்களிலே காலம் என்பதை ஒரு வருடம் என்று சொல்லுகிறது. ஒரு காலமும், 2 காலமும், அரை காலமும், 3.5 ஆண்டுகள் என்று சொல்லுகிறது. இதிலிருந்து எதை வேண்டுமானாலும் இந்த வசனம் இந்த இடத்திலே அது குறிப்பிடலாம்.
காலம் என்பது ஒரு நாளிகையையும் குறிக்கும். ஒரு நாளிகை என்றால் 24 நிமிடங்கள். ஒரு நாளிகை 24 நிமிடங்கள். 2.5 நாளிகை 1 மணி நேரம். ஒரு மணி நேரத்தையும் குறிக்கலாம், 24 நிமிடங்கள் கொண்ட ஒரு நாளிகையையும் குறிக்கலாம் காலம் என்பது. அந்த நாளை யாரும் கணக்கிட்டு சொல்ல முடியாது, அந்த நேரத்தை. அருமையானவர்களே, அந்த நாளின் விடியற்காலம் வருகிறது, காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது. அது அமளி மிகுந்த நாளாயிருக்கும். சந்தை இறைச்சல், சந்தடி இறைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும். மனிதர்கள் அலறி கொண்டு அங்குமிங்கும் ஓடி அலைகிற சந்தடி மிகுந்த அமளியின் நாளாக இருக்கும். சண்டை சச்சரவுகளினால் அல்ல, வீடுகளை விட்டு வீடுகள் தகர்ந்து தரைமட்டமாகிறதினால், உறைந்த கட்டிடங்கள் தகர்ந்து தரைமட்டமாகிறதினால், கோபுரங்கள் விழுந்து தரைமட்டமாகிறதினால், பூமி பிளந்து வழிகள் எல்லாம் தாறுமாறாக்கப்படுகிறபடியினால், பூமி நிலை தடுமாறி குலுங்கி அசைகிறபடியினால், மக்கள் பயந்து தடுமாறி அங்குமிங்கும் ஓடி அலைகிற அந்த அமளியின் நாளாக இருக்கும். அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது. அருமையானவர்களே, ஏன்னா ஒரு கோபுரம் விழுற இடத்துல 100 பேர் 1000 பேர் நிக்கிறாங்கன்னா, எங்க யார் எங்க ஓடி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அலறி அடிச்சு ஓடுவாங்க. ஓடுகிறவர்களுக்குள்ளேயே கால் தடுக்கி விழுந்து ஓடுகிறவர்களாலேயே மிதித்து சாகடிக்கப்படுவார்கள். அமளி இதான், அது அமளி மிகுந்த நாள். அது அமளியின் நாள். அந்த அப்படிப்பட்ட ஒரு அமளியின் நாள் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது, வெகு அருகில் வந்திருக்கிறது. மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. மலை உயர்ந்த இடங்களிலே குடியிருக்கிறவர்களுக்கும் சந்தோஷ சத்தம் அங்கே இல்லை. அழுகையின் ஒப்பாரி சத்தங்கள் தான் கேட்கப்படும். உயர்ந்த மேடுகள் அனைத்தும் சமநிலமாகும். மலைகள் பெயர்த்து தள்ளப்படும். பர்வதங்கள் குலுங்கி அசையும். மலைகளில் சந்தோஷ சத்தம் இருக்காது. உயர்ந்த மேடுகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்படும். சமவெளிகள் எல்லாம் பள்ளத்தாக்குகளாய் மாறும் என்று வேதம் பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறது. 8ஆம் வசனம், எசேக்கியேல் 7:8. இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வர பண்ணுவேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது விரைவில். சில நிமிடங்களிலாக இருக்கலாம், சில மணி நேரங்களிலாக இருக்கலாம், சில நாட்களிலாக இருக்கலாம். ஆனால் அதை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது பூமி முழுவதிலும் உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு மாபெரும் பண்டிகை நாளாக இருக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2004ஆம் ஆண்டு வந்த சுனாமி பேரழிவு ஒரு பண்டிகை நாள். உலகம் முழுவதும் ஜனங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கொண்டாடிய ஒரு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாள். அதுபோல இனி வரப்போகிற மாபெரும் பேரழிவும் ஒருவேளை வரப்போகிற புத்தாண்டு கொண்டாட்ட நாளாக இருக்கலாம். உலகம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் இருக்கிற ஜனங்கள் குதூகலம் கொண்டாட்டமாய் கொண்டாடுகிற புத்தாண்டு புது வருட பிறப்பு பண்டிகை நாளாக கூட இருக்கலாம். ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா என்பதை நீயே சோதித்து பார்க்க வேண்டும். எது நடந்தாலும் நான் நேசிக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நம்புகிற அந்த உறுதியும், அவர் எந்த நாளில் அவர் வந்தாலும் நான் அவரை சந்திக்க, அவர் எவ்வளவு உக்கிர கோபத்தோடு கடும் கோபத்தோடு சங்கார புயலை போல வந்து நின்றாலும் நான் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்கிற தகுதி உடையவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது விரைவில் என் உக்கிரம் என்றால் கடும் கோபம், என் உக்கிரத்தை கடும் கோபத்தை உன்மேல் ஊற்றி, உன்மேல் ஒவ்வொருவரையும் சொல்லுகிறார். உன்மேல் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை எனக்கும் பொருந்தும். உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு. யார் சொல்லுகிறார்? கர்த்தருடைய கடுங்கோபத்தை என்னில், உங்களில், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர் மேலும் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து. நான் சாதாரண சொல்லுவேன், உன் நடத்தை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் பார்வை சரியில்லை, உன் வாழ்வியல் சரியில்லை, வாழ்வியல் நிலைப்பாடுகள் சரியில்லை என்று சொல்லுவோம். தேவன் அதை சற்று ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார். உன் வழிகளுக்கு தக்கதாக, வழிகள்னா உன் நடத்தைக்கு தக்கதாக, உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வர பண்ணுவேன். எவையெல்லாம் அருவருப்பு? பொய் சொல்லுவது அருவருப்பு. நான் செய்த தவறை மறைத்து பிறர் மேல் குற்றம் சுமத்துவது, இது நான் செய்யவில்லை, இன்னொருவன் தான், இன்னொருத்தி தான், அயல் வீட்டுக்காரி தான் அதை செய்தாள் என்று குற்றம் சுமத்துவது அருவருப்பான பாவம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. நான் தான் திருடினேன் அல்லது நான் தான் பொய் சொன்னேன், நான் தான் அந்த தகாத காரியத்தை செய்தேன் என்று குற்றத்தை ஒப்புக்கொள்வது அருவருப்பல்ல. நான் குற்றம் செய்ததும் அல்லாமல், செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் நான் அல்ல பிறர் மேல் வழி போடுகிறோமே, அது அருவருப்பு. உன்னெல்லாம் திருடுவது, கொலை செய்வது, பொய் சொல்லுவது, பொய் சாட்சி சொல்லுவது, பிறர் பொருளை அபகரிப்பது, இதுல பிறருடைய கருத்தியல்களை, பிறருடைய சிந்தனை களங்களின், சிந்தனையின் கருத்தாளங்களை தனதுடையதாக திருடி தன் பெயரிலே வெளிவிடுவது கூட அருவருப்பான பாவம். சிலர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய உழைப்பு, பிறருடைய கருத்தியல், பிறருடைய செயல்படுத்துறன், இவைகளை அவர்கள் செய்து உழைத்து ஒரு கருத்தியலை உருவாக்கி அதை அவர்கள் வெளியிட முடியாத பட்சத்தில், அதை வெளிப்படுத்த முடியாத பட்சத்தில் அதை அவர்களிடமிருந்து திருடி, அந்த கருத்தியலை திருடி, இது பண திருட்டல்ல, பொருள் திருட்டல்ல, இது கருத்தியல் திருட்டு. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கிறது என்ற போர்வையில் பிறர் ஒருவருடைய கருத்தியலை திருடி தனதாக காண்பித்து தன் பெயரில் அதை ஆய்வு களஞ்சியங்களாக, பெரும் நூல்களாக, சிறு நூல்களாக வெளியிட்டு புகழ் தேடிக் கொள்வது, சம்பாத்தியத்தை பெருக்கிக் கொள்வது, இதுவும் அருவருப்பான திருட்டு. அப்படி செய்கிறவர்களும் பலர் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் திருட்டு தான். இந்த அருவருப்பின் பலன் என்று சொல்லுகிற அந்த பகுதியில நான் இன்னும் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்ப்போம். அந்த நாளிலே எவைகளின் நிமித்தமாக கர்த்தர் பூமியை தேசத்தை அழிக்கப் போகிறார் அல்லது பூமியை அழிக்கப் போகிறார் என்பதற்கான காரணங்கள் அடங்கிய ஒரு அதிகாரம் இந்த எசேக்கியேல் புத்தகத்திலே இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இதுல எல்லாரும் சொல்ற ஒரு வசனம், எல்லா ஊழியக்காரனும் சொல்லுவான், எல்லா கள்ள தீர்க்கதரிசியும் சொல்லுவான், எல்லா காணிக்க பொறுக்கியும் சொல்லுவான், எல்லா பிரபல பிரசங்கியாரும் சொல்லுவான், நானும் சொல்லுவேன். என்ன? திறப்பின் வாசல். அந்த வசனம் அந்த அதிகாரத்துல தான் வரும். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த வசனம் தெரியாத ஒரு நாயும் இருக்காது இந்த பூமியில். ஏன்? அத்தனை போதகர்களுக்கும் தெரியும், அத்தனை ஊழியக்காரனுக்கும் தெரியும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழியக்காரர்களுக்கு தெரியும், கோடிகளாக பல ஆயிரம் கோடி ஜனங்களுக்கு தெரியும் இந்த வசனம். தன் ஆத்மாவின் அழிவுக்காக தானே திறப்பில் நிற்க கழிவற்றவர்கள், தகுதியற்றவர்கள் இவர்கள். அந்த ஒரு வசனத்தையும் தான் படிப்பாங்க.
ஆனா அந்த அதிகாரத்துல எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை படிக்க மாட்டார்கள். ஏன் 29ஆம் வசனம் சொல்லக்கூடிய காரியத்தை கூட படிக்க மாட்டாங்க. அது என்ன? தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இது கூட இந்த காணிக்க பொறுக்கி இந்த கள்ள விசுவாசி பரிசுத்தவான்கள் கள்ள ஊழியக்காரர்களுடைய செழிப்பின் ஐஸ்வர்ய பிரசங்கிகளுடைய வாயில கண்ணுல காணாது. ஏன்? இது அத்தனையும் தானே அவன் பண்ணிட்டு இருக்கிறான். தான் செய்கிற நீதிகளை வெளியே சொல்லுவானா? அந்த வார்த்தையை எடுத்து பேசவே மாட்டான். என்ன சொல்லுது? 30ஆம் வசனம் சொல்லுது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இங்க அநேக பிரபல பரிசுத்தவான்கள், பரிகார கூட்டம், அந்த வசனத்தில் இருக்க கடைசி வார்த்தையை கூட அவங்க கண்ணில் காணாது. அதே வசனத்தில் இருக்கிற அந்த கடைசி வார்த்தை கூட இந்த ஜனங்களுக்கு, இவங்களுக்கு காதுல கேட்காது, கண்ணிலையும் காணாது. என்னன்னு எடுங்க. எத்தனை வேணும்? அது 50. 500 பாக்கெட் தான் கிடையாது. 100 200 100 வேற என்ன? எத்தனை வேணும்? இது 150, அது 140. மாடல்னா நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது கிளாசிக் லேமினேஷன், இதெல்லாம் 3D லேமினேஷன். ஆமா. எத்தனை வேணும்? 1 100 இதாங்க. நான் பிரிச்சதுல ஒன்று வச்சிருந்தேன். ஒரு ஆள் ஒரு பாக்கெட் எடுத்தவர் அதையும் கூட தூக்கிட்டு போயிட்டேன். எனக்கு இது மொத்தம் எடுத்தா திரும்ப நிற்கவும் செய்யாது. பார்த்தீங்களா? அன்பானவர்களே, 1 நிமிடம் சொல்லுங்க. எத்தனை வேணும்? இது போதுமா? எத்தனை வேணும்? 600. பில் வேணுமில்ல? தோட்டமா சிமந்தரையா? தோட்டம். இல்லை 150. மார்த்தாண்டா எல்லாம் 170 அண்ணா. நான் அப்படி எடுக்கலையே. மார்த்தாண்டா எல்லாம் 170. நான் 150க்கு தான் கொடுக்குறேன். நீ இதுலேயும் குறைச்சா எனக்கு 15 ரூபா அல்லது 18 ரூபா கிட்டும்.
குறைச்சி கொடுத்ததுனால, எனக்கு ரேட்டை குறைச்சி கொடுத்ததுனால எதையும் எல்லாம் தீர்ந்துட்டு. இல்லைன்னா வருஷம் 30-40 பாக்கெட்டு விற்காம கிடக்கும். என்ன பைசா நீங்க போட்டு விட்டீங்களா? வரல, பார்த்து பாருங்க, என்ன வரல. வேற மெசேஜ் வரல, பார்த்து பாருங்க. நான் எதுவும் கூகுள் பேல பார்த்தா அதுவும் விலையே வரல. நீங்க 1000 ரூபா நான் போட்டு தான் வந்தேன். இவருக்கு கிளியரா பார்த்து பாருங்க, வரல. அல்ஜினல் இருந்தேன், எனக்கு வரல. நாங்க மடக்கணுமா? மறக்கணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இடையிலே தடங்களுக்கு வருந்துகிறேன். அங்கே சொல்லுகிறார்கள், திறப்பின் வாசல் என்பது எல்லாருடைய வாயிலும் உதடுகளிலும் இருக்கிறது. ஆனால் திறப்பின் வாசலில் நிற்கும்படியாக திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். நம்ம ஆசாமிகள் எல்லாம் சொல்றாங்க, நான் நிக்கிறேன். ஜனங்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா மனிதர்கள் ஒருவனும் நிற்க முடியாது அந்த நாளிலே.
ஏன்னா பராக்கிரமசாலி முதலாய் அந்த நாளிலே மனங்கசந்து அலறுவான். இங்க பரிசுத்தவானே கிடையாது, யாரும் நிற்க முடியாது. அந்த நாளிலே ஒருவன் நிற்க வேண்டும் என்றால் அவன் நீதிமானாக இருக்க வேண்டும். அவன் அந்த நாளிலே முதலாவது தேவனால் படைக்கப்பட்ட ஆதி மனிதன் ஆதாம், தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி, தேவனுடைய தோற்ற வடிவம், தேவனுடைய சாயலாகிய மகிமையின் ஒளியோடு கூட அந்த ஆதாம் படைக்கப்பட்ட நாளிலே எப்படி இருந்தானோ அதே போல ஒரு மனிதன் மாறுகின்ற போது மாறுகிற மனிதன் தான் நிற்க முடியும். அதுதான் மறுபடி பிறப்பு. அந்த மனிதன் தான் முதலாவது மறுபடி பிறக்கிறவன். கிறிஸ்துவின் ரத்தத்தினால், ரத்தம் என்கிற தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய மறு ஜென்ம முழுக்காகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் புதுப்பிக்கப்பட்டு மறுபடி பிறந்து புது சிருஷ்டியாக வந்து நிற்கிற மனிதனே அந்த வாசலிலே, திறப்பின் வாசலிலே நிற்க முடியும். மாம்ச சரீரத்தோடு ஒரு பயலும் நிற்க முடியாது, நானும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான் ஒருவனும் மறுபடி பிறந்த வேதம் கற்பிக்கிற முறையில் மறுபடி பிறந்த ஒரு பரிசுத்தவானும் இந்த பூமியில் இல்லை. இங்க மறுபடி பிறந்தன்னு சொல்ற அத்தனை நாதாரிகளும் தண்ணீரிலே மூழ்கி அந்நிய பாஷை பரியாச உதடுகளின் ஆவிகளினால் நிறைந்து பொருள் விளங்காத அந்நிய பாஷை பேசி மறுபடி பிறந்து விட்டதற்கான அடையாளம் என்று சொல்லுகிற இந்த நாதாரி கூட்டம் எல்லாம் தரப்பில் நிற்க முடியாது. ஏன்னா முதல்ல இந்த கூட்டம் தான் அழிக்கப்படுது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திறப்பிலே நிற்கிறவன் தேவனால் முதலாக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் புதிய ஆவியால், தூய ஆவியால் மறுபடி பிறப்பிக்கப்படுகிற முதல் மனிதனே அந்த திறப்பிலே நிற்கிறவன். அவன் கர்த்தருடைய தூதனை போல் இருப்பான். அவன் மறுபடி பிறக்கிற முதல் மனிதன் கர்த்தருடைய தூதனை போல் இருப்பான். அவன் தான் நிற்க முடியும், வேற யாரும் நிற்க முடியாது. ஆகவே இந்த முறைகேடான அருவருப்புகள் என்ன என்பதை நான் இந்த அதிகாரத்திலிருந்து உங்களோடு சில வார்த்தைகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அவரவர் உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனை உன்மேல் வரப்பண்ணுவேன் என்று எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்கிறாரே. இந்த அருவருப்புகள், முறைகேடான பாவங்கள், அவரவர் வழிகளுக்கு தக்கதான அந்த முறைகேடான அருவருப்பான பாவங்கள் அவை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் அதுதான் சொல்லப்படுது. நான் குறிப்பாக ஒரு 3 வசனங்களை எடுக்கிறேன். 9ஆம் வசனம், 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களை எடுத்துக்கொள்கிறேன். ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். பிறன் ஒருவன் தனக்கு பிடிக்காத ஒருவனை அல்லது ஒருத்தியை குற்றம் சுமத்தி அவளை ரத்தம் சிந்த காயப்படுத்துவதற்கு எதுவாக அபாண்டமாய் பொய் பேசுகிறவர்கள், அபாண்டமாய் பழி சுமத்துகிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். இது அருவருப்பான பாவம். மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். மலைகளின் மேல் சாப்பிடக்கூடாதா? மலைகளின் மேல் விக்கிரக தோப்புகளில் இவர்கள் ஆராதிக்கிற பேய்கள், பிசாசுகள், காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்களின் குடியிருப்புகளில் அவைகளுக்கு பலியிட்டு அவைகளை சாப்பிடுகிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்லுவீங்களா? 3வது, முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். என்ன முறைகேடு? அடுத்த வசனத்தை பாருங்க. முறைகேடான அருவருப்பு மிகுந்த பாவம் எதுன்னா சொல்றாரு. 10ஆம் வசனம், தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள், உன்னில் இருக்கிறார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? தகப்பனுடைய வேற்று மனைவியை, ஒருவனுக்கு ஒரே மனைவியுடைய புருஷனுக்கு வீட்டில் அது நடக்குமாங்கிறது தெரியல. ஒரே மனைவியுடைய புருஷனுக்கு பிறந்த பிள்ளைகள் இந்த தவறை செய்ய மாட்டார்கள், செய்ய வாய்ப்பில்லை. செய்ய மாட்டார்கள் அல்ல, செய்ய வாய்ப்பில்லை. செய்யறவங்க இருக்கிறாங்க.
ஆனா முறைகேடாக வாழுகிற ஒரு தாலி கட்டிய மனைவியோடு கூட வேறொரு வப்பாட்டியை வச்சிருப்பானே, அல்லது 3-4 சின்ன வீடு வச்சிருப்பானே, அப்படிப்பட்ட தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடு வேற்று மனைவிகளோடு உடல் உறவு, தகாத உடல் உறவு வைத்துக் கொள்ளுகிறவர்கள் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள். நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து பிரசங்கிக்க மாட்டான் வருதனும், ஏன்னா அவ்வளவு அருவருப்பா இருக்குமா. இந்த அருவருப்பை செய்யும் போது அது அருவருப்பா இருக்காரு. ஏன்னா பிரசங்கிக்கிறவன் அத்தனை பேர்லாம் அதைத்தான் செய்துட்டு இருக்கான். தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். அதாவது தகப்பனுடைய நிர்வாணம் என்பது தகப்பனுடைய மறுமனையாட்டி அல்லது தாயினுடைய பிறப்புறுப்பை பார்ப்பது, அல்லது அது வழக்கு சொல்ல வரல. தூர ஸ்திரீயை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். தூர ஸ்திரீன்னா யாரு? தீட்டுப்பட்டவள். அதாவது மாத விலக்கு 3 நாட்கள். அந்த 3 நாட்கள் மாத விலக்கில் இருக்கிற ஒரு மாத விலக்கு, அந்த 3 நாள் அல்லது 5 நாள், பொதுவா 3 நாள் தான், ஆனா சிலருக்கு 5 நாள் வரைக்கும் இருக்கும். அந்த தீட்டுப்பட்டு இருக்கிற சொந்த மனைவியையே பலவந்தம் செய்கிறவன் இருக்கிறான். அதுபோல தூர ஸ்திரீகள், தீட்டுப்பட்ட பெண்களோடு உடல் உறவு வைத்துக் கொள்ள அவர்களை பலவந்தம் பண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள். இதுலையும் வெட்கக்கேடு என்ன தெரியுமா? தெருவீதிகளிலே, அதாவது மென்டலி அஃபெக்ட் ஆகி சில பெண்கள், இளம் பெண்கள், வயோதிப பெண்கள், சிறு பிள்ளைகள் தெருவீதிகளிலே அல்லது வெயிட்டிங் சீட்டு, ஒதுக்குப்புறங்களிலே படுத்து கிடப்பாங்க. பக்கத்துல அவங்களுடைய உடல் நாற்றம், அந்த வஸ்திர நாற்றத்துல பக்கத்துல போனாலே அருவருப்பா இருக்கும். அந்த பொம்பளைய வர பலவந்தம் செய்கிற சில புறம்போக்கு ஊதாரி நாதாரிகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் யோக்கியர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. நீங்கள் புரிதலுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், யாரையும் குற்றம் சுமத்துவதல்ல என்னுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். தூர ஸ்திரியை, அதாவது தீட்டுப்பட்டு போன ஒரு பெண்ணை பலவந்தம் படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். 11ஆம் வசனம், உன்னில் ஒருவன், அதாவது உங்களில் ஒருவன், இங்கு எல்லாம் ஒருமையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களில் ஒருவன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயாக கூட இருக்கலாம். நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உங்களில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடைய அருவருப்பானதை செய்கிறான். இந்த இடத்துல பெண்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கணவன் இருக்க அயல் வீட்டுக்காரனோடு அருவருப்பானதை செய்கிறவளும் இருக்கிறாள். மனைவி இருக்க, இங்கே சொல்லப்படுவது அதுதான், மனைவி வீட்டில் இருக்க அயல் வீட்டுக்காரன் மனைவியோட தகாத முறைகேடான முறைகெட்ட உடலுறவை வைத்துக் கொள்ளுகிறவனும் இருக்கிறான். அடுத்தது, வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான். தன் வீட்டுக்குள்ளே இருக்கிற அல்லது அடுத்த வீட்டில் இருக்கிற தன் மகனுடைய மனைவியையே உடலுறவுக்கு அழைத்து தீட்டுப்படுத்துகிறவனும் இருக்கிறான். மாமன் மருமகளோட படுக்கிறான். இதுல சில மாமியார்களும் உண்டு. மாமியார் மருமகன்களோடு அந்த தகாத முறைகேட்ட உறவை நடப்பிக்கிற மாமியார்களும் உண்டு. இதுல சில தாய்மார்கள் தோளுக்கு மேல் வளர்ந்த மகனோடு, கணவனோடு செய்கிற அதே உடல் உறவை தன் தலைக்கு மேல் வளர்ந்து விட்ட மகனோடு உடல் உறவு கொள்ளுகிற அயோக்கியமான பெண்களும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, வேறொருவன், இதெல்லாம் வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்லல, இது கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இவைகளை எல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். அவைகளை நான் எடுத்து பேசுகிறேன், அவ்வளவுதான். நான் எங்கேயும் காணல. வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். சொந்த வீட்டுக்குள்ளேயே
தன் தாயின் வயிற்றில் பிறந்த, தன் தகப்பனுக்கு தன் தாயின் வயிற்றில் பிறந்த உடன் பிறந்த சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறவனும் இருக்கிறான். இதுக்கெல்லாம் வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கு, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தாமாரை தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் மகளை உடலுறவு கலைத்து அவளை தீட்டுப்படுத்தின தாவீதின் மகன் ஒருவனும் இருக்கிறான், அம்னோன், தாமார். இதுபோல தகப்பனுடைய மறுமனையாட்டியின் தகப்பனுடைய வேற்று மனைவிக்கு பிறந்த மகளை, அவனுக்கு சகோதரி தானே, ஏன் தன்னை பெற்ற தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரியே பலவந்தம் பண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள். இதுல ஒரு வெட்கக்கேடு என்ன தெரியுமா? தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற அநேக கள்ள உபதேசியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள பரிசுத்தவான்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் சபைக்கு வருகிற விசுவாசிகளை, பெண்களை, புரத்தியான் மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவளோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ளுகிறவனும் இருக்கிறான். இவன் இந்த அப்ப மகளோட படுக்கிறவன். புரியுதா கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே? இப்படிப்பட்ட ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் தான் கேவலப்படுத்தப்படுவார்கள், ஆண்கள் கேவலப்படுத்தப்படுவதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, அநேக காரியங்கள் நடந்தது. அங்கே ஒரு சம்பவம் குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவளோடு ஒரு பெண்ணோடு, மரியாள் என்று அவளுக்கு பெயர், அவளோடு விபச்சாரம் செய்த அநேகர் தங்களை யோக்கியர்களாக காண்பித்துக் கொண்டு ஒரு பெண்ணை கல்லறிந்து கொள்வதற்கு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி அவளை துரத்தி கொண்டு வந்தார்கள், கைகளில் கற்களோடு. அவள் வந்து இயேசுவினிடத்தில், இயேசுவின் பாதத்தண்டையில் விழுந்து விட்டாள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்கிறார்கள், விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண், ஏன்பா பெண்ணைத்தானே பிடிச்சிருக்கிற, அந்த ஆம்பளை எங்க? ஒரு பெண் தன்னை தானாக விபச்சாரம் செய்ய முடியாது. அவளை விபச்சாரத்திற்கு உட்படுத்திய அந்த ஆண்மகனும் வேண்டுமே, நீ கையங்களமாய் பிடித்தேன் என்கிறாய். இயேசு கிறிஸ்து அதைத்தான் மௌனமாய் தரையிலே எழுதி கேட்டார். விபச்சாரத்தில் கையங்களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண் வந்திருக்கிறாள், ஆண் எங்கே? என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், அவனும் அந்த அவளை துரத்தி வந்த, கல்லறிந்து கொள்வதற்கு துரத்தி வந்த கூட்டத்தில் மகா யோக்கியனாக நின்று கொண்டிருக்கிறான் கையின் கற்களோடு. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், அவரை திரும்ப திரும்ப துன்பப்படுத்துகிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள், ஆண்டவரே நீர் சொல்லும் என்று, போதகரே நீர் சொல்லும். போதகர் நிமிர்ந்து பார்த்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தரையிலே எழுதுவதை நிறுத்திவிட்டார், அங்கே எழுதப்பட்டதைத்தான் இங்கே சொல்லுகிறார். உங்களில் இவளோடு பாவம் செய்யாதவன் ஒருவன் இருந்தால் முதலாவது அவன் இவள் மேல் கல்லெறிய கடவன். எப்படி? இன்றைக்கும் நீதிமன்றங்கள் இருக்கிறது, குற்றவாளிகளுக்கு பரிந்து பேசுகிற வக்கீல்கள் இருக்கிறார்கள் இல்லையா? கைக்கூலி வாங்கிவிட்டு நியாய தீர்ப்பை மாற்றுகிற நீதிபதிகள் இருக்கிறார்கள். இயேசுவும் நியாயாதிபதி தான். அவர் சொல்லுகிறார், கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள் அல்லவா? பிடிக்கப்பட்ட கையும் களவுமாய் பிடித்திருந்தால் நீங்கள் 2 பேரையும் பிடித்திருக்க வேண்டுமே. ஆணழகன் இங்கே அழகி வந்திருக்கிறாள். உங்களில் பாவம் இல்லாமல், அதாவது இவளோடு விபச்சாரம் செய்த பாவத்தில் உடன்படாத உங்களில் ஒரு யோக்கியன் இருந்தால் முதலாவது அவள் மேல் கல்லறிய கடவன். ஒரு நியாயம் இல்லை. நூற்றுக்கணக்கான பேர் கற்களோடு வருகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு அங்கே ஒரு நியாயம் இல்லை. எல்லோரும் கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அதான் சொல்றேன், இங்க செய்கிற அயோக்கியத்தனங்களுக்கு, விபச்சாரங்களுக்கு எல்லாம் அழகியத்தான் பொறுப்பேற்கிறார்கள். அழகர்கள் காணப்படவில்லை. இவர்களெல்லாம் ரகசியமாக பரிசுத்தவான்கள் வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதனாலே
ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் ஒன்னில் இருக்கிறார்கள். அடுத்தவனை கொலை செய்கிறதுக்காக கைக்கூலி லஞ்சம் வாங்கினவன் இங்க இருக்கான். என்ன சொல்லுகிறார்? இன்னும் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் சொன்ன நேரம் போயிடும். சோ நான் இத்தோடு அருவருப்பான முறைகேடான பாவங்கள் இவைகளோடு நிறுத்திக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்டவர்களுடைய முறைகேடான அருவருப்பும் முறைகேடுமான இந்த பாவ கிரியைகளை நடப்பித்த இவர்களுடைய நடத்தைகளுக்கும் வழிகளுக்கும் செயல்களுக்கும் தக்க தண்டனையை, அருவருப்புகளின் பலனையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 9ஆம் வசனம். நான் செய்தியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறேன். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கண் உன்னை தப்ப விடாது. நீ உலக நீதிமன்றங்களில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர போய் தப்பிச்சு வரலாம். ஏன்னா சாதுரியமாய் உனக்காக வழக்காடு மன்றங்களிலே வழக்காடுகிற வக்கீல்கள் இருக்கிறார்கள். கைக்கூலிக்காக நீதியை புரட்டுகிற நீதிபதிகள் இருக்கிறார்கள். ஆகவே உலக நீதிமன்றங்களிலே நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் கண் உன்னை தப்ப விடாது. ஏன்னா நீ அந்த பாவ அருவருப்பை, முறைகேடான பாவத்தை செய்கிற போதே நான் பார்த்து விட்டேன். என் கண்களுக்கு நீ தப்ப முடியாது. காரணம் இன்னும் ஒன்று இருக்கிறது. நீ செய்கிற அனைத்து பாவங்களும் நீ செய்கிற போதே தேவனுடைய கண்கள் அதை காண்கிறது என்றால், அது மட்டுமல்ல, உன்னுடைய இருதய பலகை, உன்னுடைய மனசாட்சியின் பலகைக்குள்ளே இருக்கிறது ஒரு கண்ணாடி ஒளித்திரை. அதற்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்டிவ் ஏரியா என்று பெயர். அதன் பெயர் மனவெளி ஒளித்துறை. உன் மனசாட்சியின் பலகையில ஒரு கண்ணாடி திரை, ஒளித்திரை இருக்கிறது. அந்த கண்ணாடி ஒளித்திரையிலே உன் நடத்தை, உன் சிந்தனை, உன் செயல்கள், உன் பேச்சு, உன் செயல்பாடுகள் அனைத்தும் அங்கே பதிவாகி கொண்டிருக்கிறது. உன்னை அறியாமலே ஒரு இன்டர்னல் ஐ, உன் மனசாட்சியின் கண், உன் ஆவிக்குரிய கண் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அது எல்லாவற்றையும் போட்டோ நகல் எடுத்து உன் மனவெளி ஒளித்துறைக்குள்ளே பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நீ நான் இல்லவே இல்லை, நான் அப்படி ஒரு பாவம் செய்யவே இல்லை என்று 100 சாட்சிகளை கொண்டு மறுத்தாலும் உன் மனவெளி ஒளித்துறை அதை தேவனுக்கு முன்பாக இருக்கிற கண்ணாடி கடலிலே, தேவனுக்கு முன்பாக ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது. அது கடல் அல்ல, அது கண்ணாடி ஒளித்திரை. கடல் போன்றது, சமுத்திரம் போன்றது. பூமியில் இருக்கிற அனைத்து மனிதர்களுடைய பாவ குற்றங்களையும் அது அங்கே பிரதிபலிக்கும். நீ கண்ணாடி கடல் அருகே போய் நிற்கிற போது, தேவ சமூகத்தில் நீ சென்று நிற்கிற போது, உன் மனவெளி ஒளித்திரைக்குள்ளே உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற மனசாட்சி எனும் அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்டிவ் ஏரியா எனப்படுகிற அந்த மனவெளி ஒளித்திரையாகிய அந்த கண்ணாடி ஒளித்திரையில பதிவாகி இருக்கிற இந்த காட்சிகள் அனைத்தும் கர்த்தருக்கு முன்பாக அந்த கண்ணாடி கடலிலே திரையிட்டு காண்பிக்கப்படும். நீயே, உன் மனசாட்சியே உனக்கு சாட்சி சொல்லும். எப்படி தப்பித்துக் கொள்வாய்? பரிசுத்தவானே, எப்படி தப்பித்துக் கொள்வாய்? உலக கோடீஸ்வரனே, யோசித்துப்பார். என் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன். இங்கே அநேகர் சொல்லுகிறார்கள், கர்த்தர், எங்கள் ஆண்டவர், எங்கள் இயேசு கிறிஸ்து மகா இரக்கமுள்ளவர், மகா அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் ஆச்சரியமான கிருபையின் தேவன், அவர் அன்பாயிருக்கிற தேவன், அவர் யாரையும் அழிக்க மாட்டார், யாரையும் தண்டிக்க மாட்டார், யாரையும் பாதாள அக்னி கடலுக்கு தள்ள மாட்டார், எல்லாவரையும் இரக்கம் கூர்ந்து எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவார். அழிப்பதற்காக அவர் எந்த மனிதனையும் உருவாக்கவில்லை. அதனால நான் என்ன குற்றம் வேணும்னாலும் செய்யலாம். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், தய உள்ளவர், கிருபை உள்ளவர், ஆச்சரியமான கிருபை மிக்கவர். நான் என்னை அவர்
கொலை செய்ய மாட்டார், என்னை கொன்று போட மாட்டார் என்று சொல்கிறார். இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்காமல் தயவு தாட்சண்யம் பாராமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன். உன் அருவருப்புகளுக்கு தக்கது, உன் முறைகேடான வாழ்க்கை நெறிகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். எங்க வந்திருக்கும்? உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது நீ செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் உன் இதயத்தின் ஆழத்திலே பிறருக்கு தெரியாமல் உன் இதயத்திலே நீ சிந்தித்த தீய சிந்தனைகள், அக்கிரமங்கள், அருவருப்புகள், ரத்தம் சிந்துவதற்கு பதிவிருந்த காரியங்கள், கைக்கூலி கொடுத்து கொலை செய்த காரியங்கள், நீ பரிசுத்தவான், நீ கொலை செய்யவில்லை. ஆனால் கொலை செய்வதற்கான பொருளும் பலமும் நீ கொடுத்தாய். இதை கர்த்தர் கண்டார். நீ வெளிவுலக பரிசுத்தவான், நீ பக்தி வேட ஆதாரி, நீ செய்யவில்லை ஒன்றையும். ஆனால் எல்லாவற்றிற்கும் உரிய கூலியை கொடுத்தாய். அப்பொழுது உன் எல்லா அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அடி வாங்கும் போதுதான் சொல்வ கர்த்தர் அண்ட சராசரங்கள் அனைத்தையும், வானங்களையும் வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவற்றின் அடியாளங்களையும் அவைகளில் உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ஆண்டு வழிநடத்தி வருகிற கர்த்தர் இவர்தான். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, நான் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று அப்பொழுது உணர்வாய், மனம் திரும்ப பார்ப்பாய். கர்த்தருக்கு மனம் திரும்புவதற்கான காலம் முடிந்து விட்டது. ஏனெனில் உன் அக்கிரமத்தின் அளவை நீ பூர்த்தி செய்து விட்டாய். அக்கிரமம் உனக்கு குறிக்கப்பட்டிருந்த அக்கிரமத்தின் அளவு, அந்த எல்லையை கடந்து விட்டாய். இனி உனக்கு மன்னிப்பு இல்லை. உனக்கு அருளை செய்யப்பட்டிருந்த கிருபையின் காலம் முடிந்து விட்டது. கர்த்தருடைய மகா கடும் கோபத்தின் நாள் கிருபையின் காலத்தின் முடிவு நாள், மறந்து விடாதே. ஆகவே உன் ரகசிய பாவங்களை, யாரும் அறியாத பாவம், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. மனம் திரும்பு கிறிஸ்தவனே. இதை கேட்கிற மற்றவர்களே, யாராக இருந்தாலும், யாரும் உலகத்தில் நீதிமான் இல்லை. நீதிமானே இல்லாத பட்சத்தில் யார் பரிசுத்தவான் இருக்க முடியும்? ஆகவே அவரவர் தப்பிதங்களை, மறைக்கப்பட்ட பாவங்கள், மறந்து போன பாவங்கள், நினைவில் இருக்கிற பாவங்கள், நினைவுக்கே வராத பாவங்கள் அனைத்தையும் உணர்ந்து அறிக்கை செய், மனம் திரும்பு, எல்லாவற்றையும் விட்டு விலகு. கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற வானத்திலிருந்து பூமியின் மேல் பொழிகிற புல் பூண்டுகளின் மேல் வருகிற பனி போல் தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாளிலே நீ மனம் திரும்பி அவர் சமூகத்திலே மண்டிடுவாயானால் மீட்டு ரட்சிக்கப்படுவாய். இல்லையேல் இந்த சர்வ சங்காரத்தின் நாளிலே அழிக்கப்படுவாய், சங்காரமாய் போவாய், காணப்படாமல் போவாய். மறந்து விடாதே. இவைகளோடு இன்றைய செய்தி நிறைவுக்கு வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். வருகிற புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று எனக்கு சொல்ல தெரியாது. எந்த இக்கட்டுகளோ இடையூறுகளோ நேராமல் இந்த உலக மகா பண்டிகையில் ஒரு பண்டிகையான இந்த புத்தாண்டு பண்டிகை தினம் நல்ல மகிழ்ச்சிகரமான புத்தாண்டு தினமாக பிறக்கும் என்றால், அன்றைய தினத்திலே மாலையிலே ஒரு செய்தி, வருகிற திங்களன்று ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இல்லையேல் கர்த்தருடைய நாள் அந்த நாளாக இருக்குமானால் நாம் சந்திப்பது இயலாத காரியமாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் திங்கட்கிழமை மாலையிலே சந்திக்கலாம். இறை செய்தியின் வழியாக. ஆமேன். ஹல்லேலூயா.